எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். செவ்வாய்க்கிழமை நான் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நேற்று போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. நேற்று என்னெல்லாம் வேலை இருந்தது கிரிவலத்துக்கு அப்புறம் அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். திருவண்ணாமலை ராஜகோபுரம் இது போயிட்டு சுற்றிட்டு வர வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு சிலது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலை போய் சுற்றுங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். சிவபெருமானை நம்புகிறவங்க என்றைக்குமே கைவிடப்பட மாட்டாங்க. சுற்றுற வழியில் நேற்று நான் நிறையவே மான் பார்த்தேன். மான் நிறைய இருந்தது, எக்கச்சக்கமான மான். 2 இடத்துல பார்த்தேன். அதில் ஒரு இடத்துல பார்த்ததை மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அப்புறமேட்டுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வயலின் வாசிச்சுட்டு இருந்தார். ரொம்ப நல்லாவே வாசித்தார். சாமி பாட்டு தான், சிவனோட பாட்டு தான் வந்து வாசித்து காட்டினார். அங்கே ஒருத்தர் நின்று வீடியோ எடுத்திருந்தார். சரி நம்மளும் ஒரு செகண்ட் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். நல்லாவே வாசித்தார். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா மான் இன்னொரு இடத்துலையும் எடுத்து அதை நான் உங்களுக்கு கொடுக்கல. நிறைய மான் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தது. நிறைய பேர் கையில் கொடுக்குறதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தது. நிறைய மான் இருக்குது, யாரும் தொந்தரவு பண்ணாதனால அதனுடைய இனப்பெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. அடுத்து கிரிவலம் முடிச்சுட்டு என் கூட என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய அக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நகை எடுத்தாங்க. அதாவது வாரண்ட்டி நகை எடுத்தாங்க, கவரிங் தான். ஸோ அது நல்லா இருந்தது. அதை உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிவிட்டு அந்த நகை கடையோடவே போட்டிருக்கேன். ஹோல்சேல் கடையும் இருக்குது, ரீட்டைலும் இருக்காங்க. அடுத்து கிரிவலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணவே டைமே இல்லை. செவ்வாய்க்கிழமையாச்சே, சரி விளக்கெல்லாம் விளக்கிட்டு பொட்டு வச்சு தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணேன். வந்ததும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணேன். தொடச்சி பொட்டெல்லாம் வச்சு அடுத்து திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலைங்க. சுற்றிட்டு வந்து விளக்கு போட்டாச்சு. வாசலில் ஒன்று. அடுத்து சிவபெருமானுக்கு எப்பவுமே நான் வீட்டில் ஏற்றணுன்னா சிவபெருமானுக்கு ஏற்றுவேன். மலையை பார்த்து ஒரு விளக்கு வச்சுருவேன். சிவபெருமான் அந்த திருவண்ணாமலையை பார்த்து தெரிகிற மாதிரி மலையை பார்த்து ஒரு விளக்கு வச்சுருவேன். அடுத்து வாசப்படியிலையும் வைப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னாக்கா டிஃபன் நைட்டுக்கு செஞ்சேன். கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டே எடுக்கலைங்க. போயிட்டு வந்து கண்டினியூஸாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இட்லி பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருந்தது. எப்போயாச்சும் ஒரு டைம் நல்லா வந்துடும். எங்கள் பாப்பா கேட்டுச்சு, என்னம்மா இட்லி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, குஷ்பு இட்லியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. இது மல்லிப்பூ இட்லிம்மா அப்படின்னு நான் சொன்னேன். செம்ம அழகாக செம்ம சாப்பிட்டுங்க. அப்படியே குழம்பு தொட்டு வாயில் வைக்கும் போதே அப்படியே கரைஞ்சி போச்சு. ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சிது இட்லி. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எப்பயும் 3 இட்லி தான் சாப்பிடுவேன் நான், கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னாக்கா என்னாலே முடியாமல் 5 இட்லி சாப்பிட்டுட்டு நான், சின்ன சின்னதாகவே இருந்ததுனால. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொட்டை குழம்பு வச்சுருந்தேங்க. நான் வந்து டயட்டில் இருக்கிறதுனால பச்சை பயிரும் மூக்கொட்டையும் ஊற வச்சுருந்தேன். அது நிறையவே நீட்டாக முளைச்சி வந்திருந்தது. 2 நாளாக இருக்கவே நல்லா நீளமாக முளைச்சி வந்திருந்தது. ஸோ அதை வந்து கறி குழம்புக்கு மசாலா அரைச்சி வைக்கிற மாதிரி அரைச்சி ஊற்றிட்டு இந்த கொட்டையும் வேக வச்சு போட்டு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்ததுங்க.